சாதி வெறிக்கு இன்னும் ஒரு பரிமாணமும் உண்டு. சில தமிழ் சாதிகளில் தெலுங்கர்கள் ஊடுருவியுள்ளனர். இவர்கள் தமிழ் சமூகங்கள் ஒன்றுபட்டுவிடக் கூடாது என்ற கொள்கையோடு திட்டமிட்டு செயல்படுகின்றனர். சான்றாக வன்னியர்களில் தெலுங்கு வன்னியர் என்ற பிரிவும் உள்ளதை எனது நேரடியான அனுபவத்தால் உணர்ந்தேன். அவர்களே தமிழ் சமூகங்களுக்குள் பகை வளர்ப்பதில் மும்முரமாக செயல்படுகின்றனர். முகநூலில் ஏனைய சாதிகளை இவர்கள் கண்டபடி ஏசுவார்கள். இதை தமிழ் வன்னியர்கள் உணர்ந்து அவர்களின் கருத்துக்களை ஆதரிக்காமலும் தெலுங்கு வன்னியர்களோடு மன உறவுகள் கொள்ளாமலும் விலகி இருக்க வேண்டும். வேறொரு சில சாதிகளிலும் இத்தகைய ஊடுருவல் இருப்பதாக தெரிகிறது. இவ்வாறான சூழலில் ஒரு பொதுவான தற்காப்பு நடவடிக்கை என்னவென்றால், யாரெல்லாம் தமிழ் சமூகங்களுக்குள் பகை உண்டாக்கும்படி பேசுகிறார்களோ எழுதுகிறார்களோ அவர்கள் தமிழ் பகை என்பதை உணர்ந்து அவர்களிடமிருந்து விலகியே இருக்க வேண்டும். தமிழ் குலங்கள் ஒன்றுக்கொன்று எதிரி குலங்கள் அல்ல. இந்த குலங்கள் ஒவ்வொன்றும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யும் ஒவ்வொரு தொழிலில் ஈடுபட்டு ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்ந்த சமூகங்களே. ஒரு தச்சன் ஊரின் எதிரி அல்ல, ஒரு குயவன் ஊரின் எதிரி அல்ல, ஒரு நெசவாளன் ஊரின் எதிரி அல்ல. இது போன்ற தொழில் குலங்களே நமது சாதிகள். இந்த சாதிகள் அனைத்துமே தமிழ் சமூகத்தின் இன்றியமையாத அங்கங்கள். இந்த சாதிகள் அனைத்தும் சம உரிமையோடும் சம வளங்களோடும் வாடும் நிலையே ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் வளமான எதிர்காலத்தை உறுதிப்படுத்தும் யதார்த்தமாகும். சம உரிமையும் சம வளமும் தமிழ் சாதிகளுக்குள் இல்லை என்றால் அது ஒரு சமூக நோய் என்று அறிக. இந்த நோய் ஒட்டுமொத்த சமூகத்தையும் பல வகைகளில் அழிக்கும் என்பதையும் அறிக. எனவே அனைத்து தமிழ் சமூகங்களும் சம உரிமையோடும் சம வளத்தோடும் வாடும் எதிர்காலத்தை உறுதி செய்வது எப்படி என்பதைத்தான் அடுத்த விடயத்தில் அலசப் போகிறோம். தெலுங்கு சமூகத்திற்கு எதிராக நான் வன்மத்தோடு செயல்படுவதாக தயவு செய்து யாரும் கருத வேண்டாம். நான் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் கற்பனையில் உதித்தவை அல்ல. சற்றே சிந்தியுங்கள். இந்தியாவில் எங்குமே இல்லாத அதிசயமாக இங்குதானே பகுத்தறிவு பேசப்பட்டது. ஆனால் இலவச அரசியல் எனும் பிணி இந்தியாவில் வேறெங்குமே இல்லாத அதிசயமாக அதே தமிழகத்தில் தானே முளைத்தது. காசுக்கு ஓட்டு கலாசாரமும் தமிழகத்திலேயே தோன்றியது, உச்சத்தையும் தொட்டது. பணத்தை மட்டுமே கொடுத்து தேர்தலில் வெற்றி கொண்டது இந்தியாவிலேயே பகுத்தறிவு பேசிய தமிழகத்தில் தானே நிகழ்ந்தது. அரசாங்கமே சாராயம் விற்கும் கொடுமையையும் பகுத்தறிவு பேசிய திராவிட இயக்கங்கள் தானே செய்தன. எதற்கெடுத்தாலும் லஞ்சம் என்ற நிலையை பகுத்தறிவு பேசிய திராவிட இயக்கங்கள் தானே உருவாக்கியுள்ளன. மீத்தேனுக்கு ஒப்புதல் அளித்தது திமுக தானே. கச்சத்தீவை இழந்தது திமுக காலத்தில் தானே. ஈழப்போரை நிறுத்தச் சொல்லி போராடிய தமிழக தமிழர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கி ஈழ அழிவிற்கு துணை நின்றது திமுக தானே. ஸ்டெர்லைட் அணுமின் ஆலைகளுக்கு அனுமதி அளித்தது ஆரிய திராவிட அரசுகள் தானே. இன்னும் எவ்வளவோ சொல்லிக்கொண்டே போகலாம். சொல்லி மாளாத துரோகங்கள். இதற்கான காரணம் என்ன? இந்த மண்ணின் மீது அக்கறை இல்லாத வந்தேரிகள் எரிகின்ற வீட்டில் பிடுங்கியவரை லாபம் என்ற வகையில் ஆட்சி செய்ததால் தானே நிகழ்ந்தது. இவர்கள் பேசிய பகுத்தறிவு என்பது தமிழனின் சொந்த அறிவை மழுங்கடித்து பேசிய நயவஞ்சக அறிவுரை என்பது இதனால் புரியவில்லையா? திராவிடர்களின் சொல்லுக்கும் செயல்களுக்கும் சம்பந்தமே இல்லையே. எனவே தமிழ் மக்களிடம் தொற்றிக் கொண்டுள்ள இடி கலாசாரங்கள் திராவிடத்தால் அரசியல் ஆதாயத்திற்காக திட்டமிட்டு உருவாக்கப்பட்டவையே. அதில் சாதி வெறியும் ஒன்று.